அதான் நீங்க தொண்டரின் உணர்வோடு இருந்த ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா எல்லா தலைவர்களோட நெருங்கி இருந்திருக்கீங்க. அப்புறமும் அந்த ஒரு நியாயத்தின் பக்கமா நின்று இப்போ ஓபிஎஸ் அணி பக்கமா நீங்க இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். எப்படி சூழ்ந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா என்றுதான் இருந்திருக்கிறேன், இருந்து கொண்டிருக்கிறேன். என்னன்னா இன்னொரு முக்கியமான கேள்வியை ரைஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க சின்னம்மா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்கள சரண்டர் பண்ண காலத்துல இருந்து சிறையில வச்சு கிட்டத்தட்ட 2.5 வருடம் என்று நினைக்கிறேன், 2.5-3 வருடங்கள் உடனிருந்து என்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்து பிணை கொடுத்து அத்தனையும் செய்தவன். இன்னைக்கும் அவங்க கிட்ட நான் அன்பாகவும் என்றைய தினமும் அம்மாவோடு இருந்தார்கள் என்ற மரியாதையுடன் இருப்பவன். ஆனா நேற்றுக்கு அவங்க கொடுத்த பேட்டியில எனக்கு சின்ன கருத்து வேறுபாடு உண்டு கண்ணன். அதை நான் மனம் திறந்து பேசுகிறேன். அவர்கள் வர வேண்டும். அண்ணன் கழக ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு இணைய வேண்டும், இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதிலே எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அன்போடு வரவேற்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து போனோம் 5 விரலும் ஒன்னா சேர்ந்தாதான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். நீங்கள் யாரை அடைக்கிறீர்கள் என்பதுதான் பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணனை கூப்பிட்டா உடனே வந்துருவாரு. நீங்க சந்திச்சு பேசி ஒரு முடிவு பண்ணிடலாம். பண்ருட்டியார் மாதிரி ஒரு மூத்த சட்ட ஆலோசகர் அண்ணன் இருக்காங்க, வச்சு பேசி முடிவு பண்ணிக்கலாம், நல்லா இருக்கேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு காலகட்டத்திலும் நடக்காது. ஒரு சதவீதம் கூட, 1% கூட அதற்கு வாய்ப்பில்லை. அவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்ள முடியாது, முடிந்து போன கதை என்று டெல்லி வரை சென்று பேசிய பழனிசாமி எப்படி வருவார் நினைக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. காலிலே விழுந்து காலை வாரி முதுகிலே குத்தி அரசியலில் இன்றைய தினம் இருக்கும் இடம் தெரியாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு செயல்பட்டு அத்துணை தொந்தரவுகளையும் கொடுத்த ஒரு மனிதர். இன்னைக்கு நான் சத்தியம் டிவிக்கு பதிவு பண்றேன், சின்னம்மா அவர்கள் தென் தமிழகத்திலே சென்று மக்களிடத்திலே கேட்டால் இவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதை அந்த தென் தமிழக மக்கள் சொல்லுவார்கள். அப்படி மோசமான லாங்குவேஜில் திட்டுறாங்க கண்ணன் பழனிசாமிய துரோகின்னு. நீங்க பெரிய மனசு வச்சு இயேசுநாதர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட சொன்னார் என்ற வசனத்தோட பேசினால் சவுத்துல இருக்கவங்க எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? உங்களை நம்பி இருப்பவர்கள், தொண்டர்கள், மற்றவர்கள் பழனிசாமி கைக்கு கிடைத்தால் போதும் என்கின்ற நிலையிலே இருப்பவர்கள் எல்லாம் எப்படி இதை ஒப்புக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் முதலில். 2வது, துரோகி மாறியதாக சரித்திரமே இல்லை. இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டவர் 3 முறை ஒரு சாதாரண விவசாயி குடும்பத்தில் பிறந்தன் என்று சொல்லுகின்ற பழனிசாமி கோட்டையிலே கொடியேற்றிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து சின்னம்மா முதலமைச்சர் என்று தன்னை பக்கத்திலே போட்டுக்கொள்ள வைத்தவர் அந்த சின்னம்மா தான். அதே கொங்கு மண்டலத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொங்கு மண்டலம் 1க்குத்தான் முதலமைச்சர் இல்லை. விருதுப்பட்டியிலிருந்து வந்த காமராஜர் முதலமைச்சர், சென்னையை சார்ந்த பக்தவச்சலம் முதலமைச்சர், காஞ்சியை சார்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர், அங்கே ஒசூர் பக்கத்திலிருந்து முதலமைச்சர் ராஜாஜி பிறந்த அவர்கள் முதலமைச்சர். இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா எல்லாம் முதலமைச்சர் ஆனார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்திலிருந்து ஒருவரும் ஆகவில்லை. அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தவர், பரிசாக கொடுத்தவர் புரட்சி சின்னம்மா என்கிற சசிகலா. ஆனால் அதற்கே துரோகம் செய்தவர். 12 அமைச்சர்கள் என்ன வச்சு ஜெயில பார்த்தாங்க. இந்த ஆள் திருப்பி கூட வரல, பார்க்கல. மேல இருந்து ஏதோ குறைக்குது அப்படின்னு சொன்னார். புகழேந்தி ஒருவன் தான் கடுமையாக எதிர்த்து சாமியை பேசினேன். எதை நாயின்னு சொல்றியா, அதுல எந்த நாயப்பா, சொறி நாயா, வெறி நாயா, நன்றி கெட்ட நாயா? ஆனா இத்தனையும் மறந்துட்டு எல்லாம் சேர்த்து வைப்பேன்னு சொல்லுவதிலே எனக்கு மாறுபட்ட எனது சொந்த கருத்து. அது நடக்கவே நடக்காது. தலை கீழே நடந்து நின்றாலும் நடக்காது. உங்களை நோக்கி நாடாளுமன்ற தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த துரோகிக்கு பாடம் புகட்ட வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம்.
அதைத்தான் தென் தமிழக மக்கள் முழுவதுமாக வரவேற்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நான் பழனிசாமியை திருத்துவேன் என்று சொல்லுவது முடியவே முடியாது. ஒரு டெரரிஸ்ட் எப்படி திருத்த முடியாதோ, ஒரு கொலைகாரனை எப்படி திருத்த முடியாதோ, ஒரு கொலைகாரனை எப்படி திருத்த முடியாதோ, இன்னும் கீழே சொல்லுனா ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறவனை திருத்தவே முடியாது. போலீஸ்காரன் கிரிமினலை ஒத்துக்கவே மாட்டாங்க, இவன் மாறவே மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆகவே அந்த நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லை. நான் மிகவும் மரியாதை வைத்திருக்கின்ற சின்னம்மா இடத்தில் காலத்தை கடத்தாதீர்கள், நாட்களை வீணடிக்காதீர்கள். ஒவ்வொரு மணி நேரமும் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் திருத்துவேன் சேர்ப்பேன், இது நடக்கவே நடக்காது. இந்த வீண் கனவை விட்டு விடுங்கள். அது பகல் கனவாக போய் முடியும். எத்தனை காலம்தான் இதை சொல்ல முடியும் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதில் தயவு செய்து அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் தலைக்கீழே நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, பழனிசாமி உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் உண்மை.